யாழ்ப்பாணம் கீரிமலை பிரதேசத்தில் இடம்பெயர்ந்த ஒரு தொகை மக்களுக்காக இராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட முழுமைப்படுத்தப்பட்ட வீடுகள் நேற்றைய தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் பயனாளிகளுக்கு கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வை தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஊடகவியலாளர்கள் மத்தியில் உரையாற்றிய ராஜாங்க பாதுகாப்பு அமைச்சர் ருவன் விஜயவர்தன ஆவா குழு தொடர்பான சர்ச்சைக்கு பதிலளித்தார். ஆவா குழு தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு சிலர் பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இன்னும் சிலர் தமிழீழ விடுதலை புலிகள் மீளுருவாகுவதாகவும் இந்த குழு இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு குழுவாக இருக்கலாம் என்றும் கூறி வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகளில் எந்தவித உண்மையும் இல்லை. ஆவா குழு என்பது அப்பாவி மக்களிடமிருந்து கப்பம் கோருகின்ற குழுவாகும். சிலர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. எந்தவித சூழ்ச்சியும் இல்லை. இதனை இராணுவம் செய்கின்றதா அல்லது தமிழீழ விடுதலை புலிகள் இதனூடாக மீளுருவாகின்றார்களா என்ற ஒன்றுமே இல்லை. கப்பம் கோருகின்ற ஒரு குழுவே இது. எனவே விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போலீசாரினால் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை போன்று இனியும் இடம்பெறாமல் இருக்கும் வகையில் போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாகவும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் அதிகாரிகள் சிலர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. யாருடைய குற்றம் என்பது தொடர்பில் இப்போது சரியாக கூற முடியாதுள்ளது. விசாரணைகளின் மூலமே உண்மை தெரிய வரும். ஜனாதிபதி கூறியது போன்று பக்கசார்பற்ற ரீதியான சுயாதீன விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இப்படியான பிரச்சினைகள் இனியும் இடம்பெறாமல் இருக்க போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றோம்.